கடைசியாக ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்னில் நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்களில் கண்டக்டர்லேயும் 9 டெண்டரில் சுமார் 1000 கோடி 1028 கோடி அளவுக்கு 9 டெண்டரில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டரு அதே பேட்டர்னில் அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறும். அது வந்தனு ஏன்னா ஒன்றுண்ணா டேரிஃப், அதாவது டேரிஃப் கடந்த வருஷத்தில் டேரிஃப் இன்க்ரீஸ் ஆனனால இப்போ கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது கமர்ஷியல், அது ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ரீஸ் இல்லாமல் அந்த சுமையை அரசு ஏற்கும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அது நம்ம தான் இப்போ ரைஸே பண்ண போகிறது இல்லையா, நம்ம தான் இன்க்ரீஸே பண்ண போகிறது இல்லையா, அப்புறம் எதுக்கு அதை கடன் சுமையாக ஏறும்? அது சுமையெல்லாம் ஏறாது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணல. போன மாதம் என்ன டேரிஃப் இருந்துச்சோ அதே டேரிஃப் கண்டினியூ ஆகும். இந்த வருஷத்துக்கான ஒரு டேரிஃப் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த 3.58% அது பண்ண போகிறது இல்லை. கடந்த வருஷம் 3.31% பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்கிறோம். அடுத்து திட்டம் மட்டும் சொல்லுவோம். அடுத்து வேற பாருங்க, இந்த வருஷம் டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. பொதுமக்களுக்கு நிறுவனமும் எடுத்து விட்டது, அரசும் எடுத்து விட்டது. டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. அதை நிறுவனமும் பியர் பண்ணிக்கிறோம். நம்ம டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. எண்ட் யூசர்ஸ், அதாவது கன்சியூமர்ஸுக்கு அந்த சுமை இருக்காது, அரசுக்கும் சுமை இருக்குது. நம்ம ரிவிஷனே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். அடுத்தது முறைகேடாக சோலார் பேனலுடைய அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் செய்யப்பட்டு முறைகேடாக ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதோடைய மொத்த அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் முறைகேடாக 20 நாள் 25 நாள் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரோம். யார் மேலாம் சந்தேகம் இருக்குதோ, லோட் ஃப்ளோ இல்லாமல் பண்ணவங்களாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் முழுசும் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஜிட்டல் டேட்டா இல்லை, எல்லாம் மேனுவல் டேட்டா எடுத்து அசஸ் பண்ணுற வேலையில் அதில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டக்டருடைய ஊழல் எல்லாம், அந்த முறைகேடு எல்லாம். அந்த டெண்டரில் 9 டெண்டரில் நடந்த முறைகேடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டிஎன்ஏபியில் இருக்கிற ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ ஸ்டாக், எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எல்லா ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் வந்து கடந்த 2 வாரங்களாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஊழியர்கள் 40 டீமுக்கு மேலே போட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். அனைத்தும் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அனைத்தும் பண்ணுற வேலையும் நடந்துட்டுருக்கு. என்னப்பா இல்லை தெர்மல் எப்படி, தெர்மலில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய செலவினங்கள் எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ளே அடைக்கணும். அது தெர்மல் பவர் பிளான்ட்டோடைய எக்ஸ்பென்ஸு, அதோடைய ரெவன்யூ எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ளே அதோடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம கோல் வந்து ஒரு சில தெர்மல் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். மற்ற எல்லாமே இங்கே டிஎன்பிஎல் நம்ம NTPC மூலயமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்.